எங்கள் வீட்டில் இருக்க மரங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். எல்லா மரமுமே 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான். இது பாருங்கள், முருங்கை மரம். இது 20 வருஷம் இருக்கும் அந்த மரம். இது வந்து கிளையெல்லாம் வெளியில் தான் தொங்கும், காயெல்லாம் வெளியில் தான் தொங்கும். ஆடு மாடெல்லாம் கடித்து சாப்பிட்டு உடச்சி விழுந்து கிடக்கும் மரம். 1-2 கிளை தான் அதில் மிஞ்சி இருக்குது. அதை தான் நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை மரமெல்லாம் இருந்துச்சு, வெட்டி போட்டுட்டோம், எல்லாம் பூச்சி வந்துருச்சுன்னு. இந்த மாமரம் வந்து பஞ்சவர்ணம். இது வந்து நெல்லி மரம், பெரிய பெரிய நெல்லி மரம். சீசன் முடிஞ்சிருச்சு. இது வந்து தேக்கு மரம். இது நல்ல உயரமான தேக்கு மரம். இந்த ஓரமாக இருக்குது, அது பாட்டு வளர்ந்து வருது. இது வந்து மல்கோவா மாமரம். நல்லா படர்ந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கும், நல்ல நிழலாக இருக்கும். இதில் வந்து குருவிகள் நிறைய வந்து தங்கும், நிறைய வந்து தண்ணி வைப்போம், தண்ணியெல்லாம் குடிக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பண்ருட்டி பலாமரம். இதுவும் நல்ல பெரிய மரம் தான். இதுவும் 20 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான். மேக்ஸிமம் 25 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் தான் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கிறதெல்லாம். இந்த இடத்துல ஒரு மாமரம் வச்சுருக்கோம். இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா இந்த நெல்லி மரம் தெரியும் பாருங்கள். எல்லாம் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இலையெல்லாம் கொட்டிச்சு. நிறைய காய் 1-2 தான் இருக்குது, அதை பறிக்க முடியாது. ஸோ அது கீழே விழுகும்போது தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். கீழே பக்கத்தில் ஒரு சம்பு, மீட்டர் பாக்ஸு எல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் ஓரிதழ் செம்பருத்தி செடி இருக்குது, வீட்டு முன்னாடியும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது. அப்புறம் பெரிய வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். அந்த மரமும் 25 வருஷம் மரம் தான். பக்கத்தில் பில்டிங் கட்டினதுனால அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப உயரமான மரம் அது. பக்கத்தில் கீழே ஒரு மாமரம் இருக்குது, அதுவும் ரொம்ப வருஷத்து மரம் தான். ஆனால் அது வளரவே இல்லை. பூக்கும், ஆனால் காய்க்கிறதுக்குள்ளே எல்லாம் காற்றடிச்சு கொட்டிடும். காய் ரொம்ப காய்க்காது, ஏதாவது 1-2 காய் தான் காய்க்கும். இந்த இடத்துல குட்டி சம்பு ஒன்று போட்டிருக்கோம். சைடில் ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, அதில் நிறைய பூவெல்லாம் பூக்கும். இது ஒரு குட்டி செம்பருத்தி செடி. பக்கத்தில் நாங்கள் வந்து மகிழா மரம் வச்சுருக்கோம். மகிழா மரம் பெருசாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்கோம், கழிச்சு விட்ருக்கோம் அந்த இலைகள் எல்லாம். இது பாருங்கள், இந்த மாமரம் இமாம் பசந்த் மாமரம். இந்த காய் வந்து இவ்வளோ கொத்தாக இருக்குல்ல, இது எல்லாமே காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் கொட்டிடும். கொட்டிடுச்சுன்னா 1-2 காய் தான் இந்த கிளையில் தொங்கும், அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இது எல்லாமே பூவெல்லாம் கொட்டிடுங்க ஒரு காற்றடிச்சாலே. அப்புறம் சைடில் அப்படியே போனோன்னா அங்கே வந்து ஒரு மருதாணி செடி இருக்குது. இது செடின்னு சொல்லக்கூடாது, மரம். இதுவுமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சே ஒரு 15 வருஷம் இருக்கும் இது. நாங்கள் அப்பப்போ இதெல்லாம் வெட்டி விட்டுருவோம். எப்போ தேவையோ அப்போ வளர விட்டு கொஞ்சம் தான் இருக்கும், 1-2 தான் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம், போர் போட்டிருக்கோம். குரங்கு வந்து வாழை மரத்தில் ஏறி உட்காந்து அந்த தாரெல்லாம் கடிச்சு சாப்பிட்ரும், ஒன்றும் கூட விட்டு வைக்காது. அப்புறம் நடுவில் அதில் வந்து ஒரு அரைநெல்லி மரம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு தார் விட்டுருக்கு பாருங்கள், பூ பறிக்கல் இன்னும். ஆனால் குரங்கு எதையுமே விட்டு வைக்காதுங்க. பின்னாடி இருக்கிற கொய்யா மரம், சீத்தா மரம் எல்லாத்தையுமே பறித்து சாப்பிட்றோம். இது பாருங்கள், ஒரு கிணறு இருக்குது. இதில் வந்து தண்ணி வற்றி இருக்குது. கொஞ்சம் மழை பெய்யும்போது நல்லா ஊறி மேலே வரும், அப்புறம் கொஞ்சம் வற்றும். ஏன்னா எல்லோரும் போர் போட்டோம்ல, அக்கம் பக்கத்தில் நாங்கள் எல்லாருமே போட்டாச்சு. ஸோ அதில் குறைஞ்சிருச்சு, அப்பப்போ தண்ணி வரும் அதில். இந்த சைடு நிறைய குட்டி குட்டியாக வாழை மரம் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு சீத்தா மரமும் ஒரு கொய்யா மரமும் இருக்குது. இதில் தான் அந்த கொய்யா காயை பறித்து இந்த குரங்கு சாப்பிடும்போது தான் வாசனை வச்சு எங்களுக்கே தெரியும் பழம் பழுத்து கிடத்துருக்குது அப்படின்னு. அப்புறம் 2 தென்னை மரம், பலா மரமெல்லாம் வெட்டிட்டோம். அப்புறம் மிளகு தக்காளி கீரை வந்து அங்கங்கே வளர்ந்து கிடக்கும். அது அப்பப்போ எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் எடுத்து அதை பறித்து சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் பேக் சைடு முடிச்சுட்டு அப்படியே சைடில் பார்த்தோன்னா சைடில் பைப்பெல்லாம் வச்சுருக்கோம். 2 சைடும் பைப் வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் பைப்பில் தண்ணி வரும். அந்த தண்ணியில் ஹோஸ் மாட்டி அதை தான் நாங்கள் எல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து எப்போவுமே தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், மாடி வரைக்குமே மரம்லாம் போய் விழுந்து கிடக்கும், காயெல்லாம் காய்ச்சி கிடக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணி தருவாங்க. அது மக்கி போகிறதுக்காக நாங்கள் மரத்தோட வேர்லேயே நாங்கள் எல்லாம் போட்டு வைப்போம், இலையெல்லாம் காஞ்சதெல்லாம். ஆனால் அது காற்றடிச்சு மறுபடி எல்லாம் பரவி வந்துடும், பரவி கிடக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வெளியில் கொட்டி
அதை சேஃபாக நெருப்பு வச்சுருவோம் நாங்கள், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி. என்றைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் அதை வேர்களில் போட்டு உரத்துக்காக போடுவோம். மற்றபடி இந்த மாதிரி தான் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மரங்கள். நிறைய மரம் இருந்துச்சு, நிறைய வெட்டிட்டோம். சாத்துக்குடி மரம், இந்த பிரிஞ்சி இலை மரம்லாம் இருந்ததுங்க. ஓகேங்க, தேங்க்யூ.